சிவகங்கை மாவட்டம் கல்லல்னு இருக்கிற ஊர்ல வைராக்கியம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு அம்மா, சுயமரியாதையுடைய சுயரூபமா இருக்கிற ஒரு அப்பாவுக்கு ரெட்டை புள்ள பிறகு. இந்த ரெட்டை புள்ளையில ஆம்பளை பிள்ளை மக்கு பிள்ளை. அந்த மக்கு பிள்ளை தான் இப்போ உங்க முன்னாடி ஃப்ரேம் புள்ள. இவர் உண்மையிலேயே ஒரு அழகிய தமிழ் மகன். கூப்பிடலாம் அவரை. வாங்க திரு முத்துக்குமார் அவர்களே, வாங்க. என் ஸ்ட்ராட்டஜி தமிழ்ல நான் நம்புறேன். ஏன்னா நான் படிச்சு வந்தது அதுதான். தமிழ் என்ன சொல்லி இருக்குன்னா, தமிழ் அறம் சொல்லி ரொம்ப அழகா. சொந்த மண்ணில் என் கால வச்சா நான் கூட நீயதானே. உயிர் நாடி மூச்சு எல்லாமே இந்த ஷோக்காக அர்ப்பணிக்கிறோம். அதுக்காக 100% கொடுத்துருக்கிறேன். முத்துக்குமரன் நான் வந்து சொல்றேன். சிக்கல்னு வர்ற கஸ்டமர்களுக்கு தயக்கம் இல்லாம காலில் விழுந்து கதறி அழுகிற மேனேஜர் பொறுப்பை இந்த முத்துக்குமரன் ஏத்துக்கலாம் இருக்கேன். சொல்லுங்க முத்தாரு. சின்ன பிள்ளைக்கு வந்து இந்த நிப்பிள்ஸ் வைப்பாங்கல்ல வாயில, ஒரு குழந்தைக்கு 1 வைக்கலாம், மிஞ்சி போனா 2 வைக்கலாம், எனக்கு 4 வைப்பாயலாம். நான் கேட்டுக்கினே இருப்பேனா, அதனால வாய் இவ்வளவு பெருசா இருக்கான்னு தெரியல. 24 மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறது அநீதியின் உச்சம் நான் நினைக்கிறேன். அதுல என்னைய வெளியேற்றிட்டா அது அதை விட பெரிய. அவர் சொல்ற வார்த்தைகள் வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, பாய்ஸ் எல்லாருமே ஆகுறாங்க. ஆக்சுவலி வீட்டில் வேலை நிறைய பார்க்கறது, பிளான் பண்றது முத்து. சும்மா இப்படி போயிட்டு வரலாம். நீ தண்ணி அவன் பட்டிமன்ற பேச்சாளர்ரா. அவன்கிட்ட வந்து நம்ம வந்து பேசிலாம் இது பண்ண முடியாது. ஒரு ஆண் யாரை நம்ப முடியும்னு நினைக்கிறீங்க விஷயம்? உங்க ஃப்ரெண்டையா, அம்மாவா? ஒரு ஆண் அவனுடைய எல்லா பிரச்சனைக்கும் தேடி போகிற ஒரு ஆள், அது அம்மா. யுகத்திற்காய் பிறந்தவன் நடை புகழுக்காய் உயிர் கொண்ட தலை. மறைஞ்ச இடத்துல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவர் தான் ஸ்கெட்ச் எல்லாமே போடுவாரு. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றது என்னமோ நிறைய பேர். சோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர் முத்துக்குமரன். இது ஒரு செஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல அங்கே இருக்கிற காய்களை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முத்துக்குமரன் இந்த கேமுக்கு உண்மையா இருக்காரா இல்ல அவருக்கு உண்மையா இருக்காரா? இந்த கேமுக்கு உண்மையா இருக்கிறதும் எனக்கு உண்மையா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா நான் தான் இந்த கேம் விளையாடுறேன். நான் இந்த விளையாட்டை விளையாடும் போது எனக்கு எது உண்மையோ, எனக்கு எது நேர்மையோ, எனக்கு எது சரியோ அதை நான் விளையாடுறேன். முத்துக்குமரன் வார்த்தை பிரயோகம் புத்திசாலித்தனமா இருந்தது. அன்சிதா யாரும் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறது இல்ல. அன்சிதாவை யார் என்னவா நினைக்கிறாங்க, அது அவன் ஒப்பீனியன், அது அவன் பாட்டுல சொல்லிட்டு போட்டும். கடைசியில இது ஜட்ஜ்மெண்ட் இல்ல, அங்கதான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. மற்றவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை அவர் கொடுக்கறதா எனக்கு தோணல. ஏன்னா எல்லா முடிவுமே அவர் சொல்றது தான் அங்க நடந்துட்டு இருக்கு. முத்துக்குமரன் வந்து எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அவங்க டீம் மெம்பர்ஸை. அதுக்கப்புறம் ஸ்பேஸும் கொடுக்க மாட்டேங்கிறாரோ மற்ற கோ கண்டஸ்டன்ட்டுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அவருடைய பேச்சு திறமை நல்லா இருந்தாலும் அதை பேசி 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 மற்றவங்களுடைய நேர செலவு ரொம்ப பண்றாரோ அப்படின்னு தோணுது. நீங்க உங்க டீமை ப்ரொடெக்ட் பண்ற பேர்ல அவங்க கேரக்டர்ஸை நீங்க டிசைன் பண்றீங்க. பேசு தப்பில்லை, அதுக்கு பேசிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஆன்சர் எப்போ கிடைக்கும்? முத்துங்கிறவ வாய், அவன் எங்க போனாலும் வாய் தான் பேசும். இவங்க மூளைய அவன் பயன்படுத்துவான், வாயை வச்சு அவன் பயன்படுத்துவான். அவன் ஒரு மவுத் பீஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் சார் டப்பா சார் முத்து. இவன் தனக்கு நல்லவனா காட்டிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். டப்புக்கு டப்பா. நான் உங்கள்ட்ட நல்லவன் பேர் வாங்குறதுக்கு இங்க வரல. நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க என்னை நம்பாதீங்க. என் கேம்ல என்னுடைய பர்சனல் தாட்ஸை கொண்டு வந்து என் டீம் அஃபெக்ட் பண்ண நான் விரும்பல. என் பர்சனல் தாட்ஸ் வேற, என் கேம் பிளே வேற. நான் போய் தப்பா முட்டுறது கிடையாது. நமக்கு சரியா இருக்கும்னா போய் முட்டுறேன். கேப்டன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணாங்க தெரியுமா? கேரக்டர் அட்டாக் வச்சது. ஏன்னா உங்களை மூத்திக்கு நேரம் அடிப்பேன் தானங்க சொல்றேன். அவனுங்க நீ அவனை இமிட்டேட் பண்ணிட்டலடி, அது அவருக்கு பிடிக்கல. நீ இவ்ளோ நாள் அந்த கண்டென்ட்ல கலாச்சிட்டு பேசிட்டு இங்க உட்கார்றது தப்பு குமரன். இந்த வீட்டுல நான் வேற எதுக்கு இருக்கேன்? சப்பாத்தி சாப்பிட்டு தூங்குறதுக்கு இருக்கேன். பயங்கரமா ட்ரிகர் பண்றான். நீங்கள் பண்ணுவது எங்களுக்கு அப்படித்தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல இன்னொருத்தங்க வந்து பேசாது. என்ன ஒரு சமாளிக்க முடியும்னா நீ ஏதாவது பேசிட்டே இருப்பியா? அது நீ முத்து. முத்துனா இஸ் ஈக்குவல் டுனா நல்ல பேசி ஒரு விஷயத்தை குழப்பி கடைசியில பேச வராது. வந்ததே இல்ல முத்து. எனக்கு பேச வரும், ஆனா உங்களை மாதிரி நீங்க எல்லாம் பேசுறீங்க. முத்துக்குமரன் மாதிரி தெளிவா பேசினாதான் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் புரியும்னு இல்ல.
டேய் உனக்கு என்ன நடந்துட்டே தெரியாது. பேச்சு திறமைங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த ஷோல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது போன சீசன் அப்படிதான் ஜெயிச்சாங்க. பாத்துக்கலாம். முத்துக்குமரன் டெவில் வந்து கை மூளைக்குள்ள போய் மூளை நம்ம யோசிக்கிறத எல்லாம் மாற்றி விட்டு அவருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ண வைக்கக்கூடிய ஆளு தான் முத்துக்குமரன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு வைங்களேன், நிராயுத பண்ணுவீங்க, நான் அவ்வளோதான் உடைஞ்சிருவேன். நான் உடைஞ்சு கிடக்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போது மேற்கொண்டு உடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு ஆசையா இருக்கு, குடும்பமா வாழணும். 26 வயசுல எங்க அம்மா மடியில படுத்து நான் தூங்குனதே கிடையாது. அதனால கொஞ்சம் எங்க அம்மா அப்பாக்காக நேரம் செலவிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கொள்ளை அழகு தீராது, குருவி இங்கு சாகாது, வெள்ளை பூக்கள் வாடாது, வெயில் சூடு நேராது. என் பிள்ளைய நான் இவ்வளோ புத்திசாலியா பார்க்கல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒருத்தனை காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்றது ஓகே, ஆனா இதை விட நல்லது என்னன்னா அடுத்த முறை நம்ம இதுல கவனமா இருக்கணுங்கிறது தான். நிறைய அதிகமாக நான் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கிறது முத்துக்குமரனோட தான். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக நான் வந்து முத்துக்குமரனை பார்க்குறேன். குழலோடு போன சிறு காற்று. இந்த கேமை எப்படி வேணா விளையாடலாம், ஆனா அது நான் இல்ல அப்படின்ற ஸ்டாண்ட ஒவ்வொரு இடத்துலயும் எங்கெல்லாம் அவனால வெளிக்காட்ட முடியுமோ அது எல்லா இடத்துலயும் தெளிவா வெளிக்காட்டிதான். பெருந்துன்பம் பழகி போனாலே சிறு துன்பம் ஏதும் நேராது. இப்படிதான் நீ அடிக்கும் போது கூட இல்ல நான் இந்த கேமுக்காக ஆடுவேன் அப்படின்ற அளவுக்கு இந்த கேமை வந்து பயங்கரமா யோசிச்சுட்டு நைட்டு காலையில யோசிச்சுட்டு இருக்கிறது முத்துக்குமரன். இவனை பார்த்தா தான் கொஞ்சம் படபடப்பா இருக்கு. இவன் பண்றான் வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் சீரியஸா இருப்பான். எக்கம்மா எக்கச்சக்கம்மா ஒன்ன கண்ட ஹார்ட் பீட் தாயே. சார் முத்துக்குமரன் வந்து அதில் 100% இல்லை 200% கொடுப்பார் சார். எதுவாக இருந்தாலும் யார் யார் எப்படியா இருந்தாலும் நான் முழுவதும் என்னோட கேம்ல ஃபோக்கஸ் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. முத்துக்குமரன் 15ல் 15 சரி. நிச்சயமா என்னுடைய எல்லா முடிவுகளும் ஒன் சைடா தான் இருக்கும், ஆனா அந்த சைடு இந்த வீடா இருக்கும். 106வது நாள் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த இடத்தை அடைகிறது என்னுடைய இலக்கானா அது மட்டும் என்னுடைய இலக்கு. இந்த வீட்டில் இந்த 44 நாளும் நான் தூங்குன நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் என் முழு உழைப்பையும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்காக கொடுத்துருக்கேன்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புறேன். முத்துக்குமரன் மாறிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா பெர்னாட் ஷா சொன்னது பிகாஸ் ஐ எம் அலைவ். ஒவ்வொரு முறையும் என்னை நான் சரி பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த கேமுக்காக மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்காகவும். உழைச்சினா உனக்கும் இந்த உலகம் கை கொடுக்கும் தான்னு இங்கே இருந்த 10,000 பேருக்கான நம்பிக்கை அதை கொடுத்த பிக் பாஸ்க்கு நன்றி.